வணக்கம் நண்பர்களே. AWS என்ன பொறுத்தவரையும் AWSனா இது ஒரு பிக்கஸ்ட் டெக்னாலஜிக்கல் பிளேகிரவுண்ட் வித் எக்ஸலன்ட் சர்வீஸ். இந்த மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் பிளேகிரவுண்ட்ல ஒரு வருஷம் நீங்க இலவசமா விளையாடவும் பயிற்சி செய்யவும் தான் AWS ஃப்ரீ டியர் அக்கவுண்ட். இந்த வீடியோல எப்படி ஒரு AWS ஃப்ரீ டியர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் AWS ஓட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போவோம். aws.amazon.com இதுதான் AWS ஓட அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு ஜஸ்ட் கோ த்ரூ என்ன AWSனா என்ன, இவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 2 minutes ஆச்சு அட்லீஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு தென் ப்ரைசிங்குள்ள AWS ஃப்ரீ டியர் அக்கவுண்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே எனக்கு AWS ஃப்ரீ டியர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே எனக்கு கிடைச்சிருக்கு. கிரியேட் அ ஃப்ரீ AWS அக்கௌண்ட். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 minutes என்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இதெல்லாம் எவ்வளோ நேரம், எத்தனை நாள் பாருங்க. 12 months, S3ல ஒரு 5 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. என்னென்னலாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நிறைய சர்வீசஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதுவும் சர்டன் லிமிட்ஸோட தான் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு சில சர்வீசஸ்லாம் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே now it's a time to enter your active email address. இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இதுக்கு என்ன நேம் நீங்க கொடுக்க விரும்புறீங்க. எக்ஸாம்பிள் என்னோட பேரு செந்தில்னா நான் ஒன்ஸ் உங்களோட நேம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்த வெரிஃபிகேஷன் கோட். என்னோட இமெயிலுக்கு AWS கிட்ட இருந்து வந்தது. வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க இங்க பார்க்கலாம், இட்ஸ் யூ, யுவர் இமெயில் அட்ரஸ் ஹாஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைட். நம்ம கொடுக்குற இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு கோட் அனுப்புனாங்க. அந்த கோடை எடுத்து நான் இங்கே அப்டேட் பண்ணேன். ஸோ இது நான் தான், இந்த இமெயில் அட்ரஸ் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு AWS கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது என்னோட ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்றேன். ஸோ கண்டினியூ ஸ்டெப் 1 of 5 ஸ்டெப்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, அது செகண்ட் ஸ்டெப். இங்கே தான் என்னோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ என்னோட ஃபுல் நேம், என்னோட ஃபுல் நேம். ஸோ அடுத்தது என்னோட ஃபோன் நம்பர். ஸோ என்னோட செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இதெல்லாம் நான் பிளர் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரி, எந்த கண்ட்ரியிலேருந்து, உங்களோட அட்ரஸ். ஸோ உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஒரு சிலதெல்லாம் have read the agreement and the terms and conditions. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் பண்ணி இஃப் யூ ஹாவ் இனஃப் டைம், ஸோ என்ன அக்ரிமெண்ட் ஃப்ரீ டியர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம அக்ரி பண்ணுறோம் அப்படின்ற அர்த்தம். ஸோ சின்ன ஒரு செக் மார்க் தான் பண்ணிவிட்டு, ஸோ என்ன உங்களோட பர்சனல் பர்சனலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்காக, இல்லை ஒர்க், ஸ்கூல் ஆர் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஃப்ரீ டியராக
எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேட்டராக பெய்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறீங்களா? ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்காகவா உங்களோட பர்சனல் யூஸ்க்காகவா? அஃப்கோர்ஸ் இது வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ரெக்கமெண்ட் நீங்களும் இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ ஸ்டெப் 2. அடுத்தது என்னோட கிரெடிட் இல்லை டெபிட் கார்டு. ஸோ அடுத்தது என்னோட டெபிட் கார்டு எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுதுன்றதை கேட்குறாங்க. ஸோ அது எந்த வருஷம் எக்ஸ்பைரி ஆக போகுது, ஸோ அது என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ do you have a PAN சொல்லி கேட்குறாங்க. ஸோ I'm not willing to give this information. இப்போதைக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்பலை. ஸோ அதனால் நோ சொல்லிட்டு going to proceed further. ஸோ 3 ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோமா? நான் ஐசிஐசிஐ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால ஐசிஐசிஐலேருந்து எனக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. ஸோ அந்த ஓடிபியை இப்போ நான் இங்கே என்டர் பண்ண போகிறேன். ஸோ all I need to do is just submit. ஸோ ஒரு 2 rupees வந்து டிடெக்ட் பண்ண போகிறாங்க. ஐ பிலீவ் ஒன்ஸ் டிடெக்ட் ஆன பிறகு அது திரும்ப எனக்கே வந்துடும் அந்த 2 rupees கூட. ஸோ இட்ஸ் a completely free account. அடுத்தது sign up for AWS confirm your identity. ஸோ இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய இருக்கு. இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு என்னோட மொபைல் நம்பர் I'm going to enter. அடுத்தது ஓகே அதை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வரும். எஸ் ஐ காட் அ கோட். அந்த கோடை இப்போ நான் என்ட்ரு பண்ண போகிறேன். sign up for AWS, select a support plan. ஸோ AWS ஓட ஃப்ரீ அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு AWS கிட்டேருந்து ஏதாச்சும் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் இங்கே பெய்டு சப்போர்ட் வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ சப்போர்ட் வெர்ஷனும் இருக்குது. ஸோ எது நீங்கள் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் டெவலப்பர் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு டெவலப்பர் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் வேணும், இல்லை பிஸ்னஸ் சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஸோ 24/7 இவங்க எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க. பிலீவ் மீ, AWS சப்போர்ட் இஸ் ஆசம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டு ரொம்ப நேரம் காலில் வெயிட் பண்ணணும் மற்ற வெண்டர் மாதிரி அப்படின்ட்டுலாம் இல்லை. டக்குன்ட்டு உங்களுக்கு AWSோட சப்போர்ட் பர்சன் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் கேட்குற கொஷினை டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டெக் சப்போர்ட் டீம்னா அது கண்டிப்பாக AWS டெக் சப்போர்ட் டீம் தான். ஸோ நான் வந்து பேசிக் சப்போர்ட்னே கொடுத்துட்டு, ஸோ இது ஏன் கொடுக்குறோன்னா நாளைக்கு உங்களோட ஃப்ரீ டியர் அக்கௌண்ட்டில் இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் ஸ்டில் யூ கேன் கான்டாக்ட் AWS சப்போர்ட். அவங்க ஃப்ரீ டியர்ன்றதுனால சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட் வந்து தருவாங்க. ஸோ இங்கே கம்ப்ளீட் சைன் அப் இதை வந்து கொடுத்துட்டு, so here I got a message. Congratulations, thanks for signing up for AWS. We are activating your account, which should take only few minutes. You will receive an email when this is complete. Okay, so successfully என்னோட AWS account வந்து இப்போ create ஆயிடுச்சு. பார்க்கலாம். இது நார்மலி ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும் அக்கௌண்ட் நம்ம செட்டப் பண்ண உடனே AWS சைட்லேருந்து ரெடி ஆகிறதுக்கு. பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ், வெல்கம் டு Amazon Web Services. ஸோ வாட் இஸ் மை ரோல் இஸ், என்னோட ரோல் என்ன, வாட் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஐம் IT அட்மினிஸ்ட்ரேட்டர். ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் DevOpsனு சொல்லிடுவோம். சொல்லிட்டு சப்மிட். ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆன உடனே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. ட்ரை அ டுட்டோரியல் ஆன் எ ஃப்ரீ டியர், லான்ச் லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின். எப்படி ஒரு லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ணுறது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு டுட்டோரியலாக அங்கே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இந்த லினக்ஸ் மிஷினை நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்றது இது வந்து கொடுத்துருக்காங்க.
deploy Docker container, run a serverless hello world. இதெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சைன் இன் டு கன்சோல். சைன் இன் கொடுத்த உடனே இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். அது ரூட் யூசர் ஆர் ஐஏஎம் யூசர். இந்த ஐஏஎம் யூசரை பற்றி நம்ம பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். ரூட் யூசர்னு இப்போதைக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கரெக்டான இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே இருக்கிற இமேஜில் இருக்கிற கேரக்டர்ஸ் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நியூ AWS கன்சோல் ஹோம். ஸோ AWS கன்சோலில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் அவங்களோட பிராண்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட போர்ட்டலில். I'll tell switch to new console home. வாவ், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இந்த சர்வீஸ்களில் போயிட்டு ஸோ இதில் பார்க்கலாம் AWSோட சர்வீசஸ் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் சர்வீசஸ்ன்னு நான் வந்து போனேன்னா இதில் பாருங்கள் A2 எவ்வளோ சர்வீசஸ் இருக்குது. AWS பேக்கப் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு AWS அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது AWSல பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன, எப்படிலாம் நம்ம வந்து ஒரு சர்வரை லான்ச் பண்ணுறது, எப்படி இதில் ஒர்க் பண்ணுறதுன்றத அடுத்து வர வீடியோக்களில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போர்ட்டலோட அக்சஸ் நீங்கள் வந்து கிடைச்சிருக்கு. யூ கேன் மேக் லாட் ஆஃப் திங்ஸ். ஆல்சோ there is a chance you got to break lot of things. ஸோ இதை நல்ல இந்த நெக்ஸ்ட் 12 மந்த் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் வந்து இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட் இந்த போர்ட்டலில் வச்சு இதுலேயே நீங்கள் வந்து நிறைய படிக்கலாம். நிறைய ஃப்ரீ ட்ரைனிங்ஸும் இதில் வந்து இருக்குது. நிறைய பேர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு வீக் மேபி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட க்ரியேட் பண்ணுவாங்க. இல்லை 1 or 2 days வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் டச்சே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோன்னா இட் வில் டேக் யூ டு த நியூ ஹைட்ஸ். லெட்ஸ் யூஸ் திஸ். இந்த இருக்கிற சர்வீஸில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சர்வீஸில் நீங்கள் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா கூட யூ வில் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.